ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா சோப்பு செய்வதை பற்றி தான் பார்க்க போகிறோம். என்ன சோப்புன்னு பார்த்தீங்கன்னா நலங்கு மாவு சோப். சரிங்களா? அதுக்கு நான் என்ன எடுத்துருக்கேன்னா, ஃபஸ்ட்டு மீஷோலேருந்து வாங்கினேன் சோப் பேஸு. பார்த்தீங்களா, ஆக்சுவலாக 1 kg நான் அப்போ கட் பண்ணியிருக்கேன். கட் பண்ணி எடுத்துட்டேன். இதுக்கப்புறம் இது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதே சோப் பேஸ் தான் 1/2 kg எடுத்து தனியாக வச்சுருக்கேன். நான் துண்டாக கட் பண்ணிட்டேன். இது கூட என்னென்ன சேர்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, அலோவேரா ஜெல் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் நலங்கு மாவு இது வந்து பார்த்தீங்கன்னா நாட்டு மருந்து கடையில் வாங்கினது பியூர் நலங்கு மாவு. இது வந்து பார்த்தீங்கன்னா அதோட வாசனைக்காக ரோஸ் எசன்ஸ் சேர்க்க போகிறேன். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஆல்ரெடி வானலில் நான் என்ன பண்ணி வச்சுருக்கேன், டபுள் பாயிலிங் மெத்தடில் தான் இதை பண்ண முடியும். நம்ம ஆல்ரெடி கடாயில் வந்து தண்ணி வச்சுருக்கோம். இப்போ இந்த பாத்திரத்தில் இந்த பொடியே கட் பண்ண சோப் பார்த்தீங்களா, சோப் பேஸ் இதை கொட்டி நம்ம மில்க் பண்ண போகிறோம். கொஞ்சம் நேரம் ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ். இது கொஞ்சம் மெல்ட் ஆகி வரும்போது தான் நம்ம என்ன பண்ணணும், அது மெல்ட் ஆகிறதுக்குள்ளே நம்ம அந்த சூப் பேஸ் இது பண்ணுறோம் இல்லைங்களா, நலங்கு மாவு அந்த பேஸ்ட் ரெடி பண்ணிக்கணும். அந்த கலக்கு நலங்கு மாவு நான் ரெடி எடுத்துருக்கேன். அலோவேரா ஜெல்லும் எடுத்துருக்கேன். அதில் இதை கொட்டிட்டு இது கூடவே ரோஸ் எசன்ஸ் வாசனைக்காக நீங்கள் எது வேணாலும் போட்டுக்கலாம். எந்த வாசனை வேணுமோ அது போட்டுக்கலாம். இதுவும் மீஷோவில் தான் வாங்கியிருந்தேன். மேக்ஸிமம் எவ்வளோ தேவைப்படுதோ அவ்வளோ. இது கூட நீங்கள் டீ ட்ரீ எல்லாமே சேர்த்துக்கலாம். நம்மளுக்கு என்னென்ன ஸ்மெல்லு வேணுமோ அந்த ஸ்மெல்லு சேர்த்துக்கலாம். இது கூட இது கெட்டியாக இருக்குதுன்னா இது கூட கொஞ்சம் பார்த்தீங்கன்னா நல்லா நம்ம சோப் பேஸ் என்ன ஆகிடுச்சு, நல்லா உருகிடுச்சு. இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணணும், பேஸ்ட் ஆட் பண்ணி நல்லா கலக்கணும். கலந்துகிட்டே இருந்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு கலர் கிடைக்கும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து மோல்டில் ஊற்றுறத பார்க்கலாம். நல்லா ரெடி ஆகிடுச்சு. நம்ம மோல்டில் ஊற்றிட வேண்டியது தான். இது ஒரு ஆர்டருக்காக ஊற்றுறேன். அதனால் அவங்க கேட்ட கிராம்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஊற்ற போகிறேன். பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், நேற்று ஊற்றி வச்சோம், இன்றைக்கி எடுத்துட்டோம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக சூப் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இது ஒன்று, இந்த சோப்பு. அதுக்கப்புறம் இதை பேக் பண்ணி கொடுத்துட வேண்டியது தான். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்ல ரிசல்ட் கிடைக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய். இந்த வீடியோ பிடிச்சவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you.